கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை அதிகமாய் நேசித்து தாங்கி ஜெபித்து வழிநடத்தி வருகிற நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க வாசகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தமது காயப்பட்ட கரத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே அறிவிப்பதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதத்தை குறித்து இந்த மூன்றாவது பகுதியை உங்களோடு கூட நான் பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் பக்கம் 685 வசனம் 10. எல்லாரும் தயவு செய்து வேத புத்தகத்தை கையிலே எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக வந்துவிடும். பிரியமானவர்களே, வேதம் என் மனமகிழ்ச்சி, வேதம் என் அரண், வேதம் எனக்கு ஒரு பெரிய கோட்டை. என்னை சமாதானத்தின் வழியிலே நடத்துவது பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எந்த வழியிலும் உன்னை சமாதானத்திற்குள் கொண்டு வர முடியாது. எனவே வேதம் நமக்கு பெரிய பொக்கிஷமாக, எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. பரிசுத்த வேதாகமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வேத புத்தகங்களுக்கும் பரிசுத்தம் என்று எழுதப்படவில்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாதவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. எனவே சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதம் தெளிவாக சங்கீதக்காரன் இந்த 26வது அதிகாரத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என் தகப்பனும் என் தாயும். சில நேரங்களிலே தகப்பனும் தாயும் ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்மளை கைவிட்டு விடுகிறார்கள். எனவேதான் வேதம் நமக்கு சங்கீதக்காரன் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. என் தகப்பனும் என் தாயும் என் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதம் தெளிவுபடுத்துகிறது. என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பினாலும், என்னை வீட்டை விட்டு துரத்தி வேறொரு இடத்திற்கு அனுப்பினாலும், என்னை நேசிக்காவிட்டாலும், அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேக நாட்கள் நீ நீடித்து வாழ்வதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் நீ நேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் மெய்யாகவே 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 பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 10 கட்டளைகளிலே விசேஷித்த கற்பனை, உன் தாயை மறந்து விடாதே, உன் தகப்பனை தள்ளிவிடாதே. ஏனெனில் தேவ ராஜ்யம் நமக்கு எச்சரிக்கையால் இதை தெளிவுபடுத்துகிறது. எனவே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென், 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 ஆமென். மனைவி தள்ளினாலும் புருஷர்கள் தள்ளினாலும் கர்த்தர் என்னை அணைத்துக் கொள்ளுவார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் என்னை மார்பில் அணைத்துக் கொள்ளுவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தாயை தள்ளிவிடாதே, தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து விடு, தகப்பனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்திவிடு. வேதம் தெளிவாக நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் தள்ளினாலும் வேதம் சொல்லுகிறது, என் நேசர், என் அருள்நாதர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார், மார்பில் என்னை அழைத்துக் கொள்ளுவார், அவர் என்னை வழிநடத்துவார் என்று வேதம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. அதோடு மாத்திரமல்ல, 14வது வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திரே, அதை கர்த்தருக்கு நீ காத்திரே. அவர்கள் தள்ளிவிட்டாலும், அவர்கள் உதறி உன்னை வெளியே அனுப்பினாலும் கர்த்தருக்கு காத்திரே. அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி விடுவார், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி விடுவார். திடமனதாகிறே, கர்த்தருக்கே காத்திரே.
ஆரம்பம் கர்த்தருக்கே காத்திரே என்று ஆரம்பிக்கிறவர் முடிவிலே கர்த்தருக்கு காத்திரே என்று சொல்லி முடிக்கின்றார். கர்த்தருக்கு காத்திரே. உன் வேண்டுதல், உன் விண்ணப்பங்கள், உன்னுடைய சோகங்கள், உன்னுடைய வருத்தங்கள், உன்னுடைய உபாதைகள் எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்திலே நீ காத்திரே. காத்திருப்பேயானால் கர்த்தர் உன் காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். எனவே அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கலங்காதே, திகையாதே. மகனே, மகனே, சகோதரியே, கலங்காதே, கலங்காதே. வேதம் சொல்கிறது உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரே, திடமனதாயிரே. கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்று அவர் சொல்லுகிறபடியினாலே திடமனதாயிருந்து காத்திரே. கர்த்தருக்காக காத்திரே என்று சங்கீதக்காரன் 26வது வசனத்திலே நமக்கு 26வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே தெளிவுபடுத்தினார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கைவிடாத என் நேசராகிய நீ என்னை சேர்த்துக் கொள்வதற்காய், என்னை அணைத்துக் கொள்வதற்காய், என்னை ஸ்திரப்படுத்துவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 14வது வசனம் சொல்கிறது, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயம் ஸ்திரமாக்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, திடமனதாய் கர்த்தருக்கு காத்திரே. எனவே இந்த ஜெபத்தின் மூலமாய் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள். கர்த்தருக்குள் காத்திரே. ஆலயத்திலே அன்னாளை போல மன்றாடி காத்திரே. 84 வயதுள்ள விதவை போல தேவ சமூகத்திலே காத்திரே. கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவாராக. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.